அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் ஏற்பாட்டில் அவர்களின் வழிகாட்டல்கள் குறித்து முஸ்லிம் ஊடகவியலாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் ஒன்று கூடல் நேற்று புதன்கிழமை தெளிவளை ரோஸ்வுட் சிலோன் மண்டபத்தில் நடைபெற்றது. ஜம்மியத்துல் உலமாவின் செயற்பாடுகள், கடந்த காலங்களில் அவர்களினால் மேற்கொண்ட செயற்திட்டங்கள் குறித்தான காணொளியும் காண்பிக்கப்பட்டது. இதில் அச்சு, இலத்திரனியல், சமூக ஊடகங்களில் பணியாற்றுகின்ற ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டதுடன் ஊடகவியலாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் ஜம்மியத்துல் உலமாவின் முக்கியஸ்தர்கள் பதிலளித்தனர். ஒரு யூதனிடத்தில் கடன் எடுத்து என்று நிறைய பேருக்கு சந்தேகங்கள். உண்மையிலே ஆரம்பத்திலேயே எங்களுடைய إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وبه نستعين صلى الله على نبينا محمد. முதலாக உங்கள் எல்லோருக்கும் உள்ளத்தால் துஆவும் நன்றியும் செலுத்துகிறேன். இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக the tongue will be, media plays a wide role in developing nations, plays a huge role in the universe at this time and age. It can be from electronic media, which has become really a powerful tool in conveying positive or negative messages. A lot of challenges in the past years due to power greed, due to political reasons, due to monetary was challenged, kicked from pillar to post. So also Jam'iyatul Ulama, with the blessing and to build within diversity, the communities, the cultures that we live could divide us, separate us, break us more. So this is the main objective, how we Allah Ta'ala used Maryam alayhi salam to establish who contributed. Then we had some Sahaba like give reply, and he will give powerful poetry in replying, in speaking about our skills and promoting a common agenda. That agenda what is ordered to you and me. குடும்பத்துக்கும் தாக்கம், முழு குடும்பமும் உயிரிழந்ததுக்கு பின்னாலேயும் அந்த இடத்துல எல்லா அச்சங்களுக்கு மத்தியிலையும் அவருடைய ரிப்போர்ட்டிங்கை செய்து கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன், ஒரு பக்கம் அச்சம், இன்னொரு பக்கம் உலகத்துடைய செல்வங்களை காட்டி உங்களுடைய இந்த தூய்மையான பணியை கெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்க இந்த கடமையை அழகாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய அறிமுகத்தை நீங்க பம்பலப்பட்டியில ஒரு இஃப்தார் நிகழ்வுல நூற்றுக்கணக்கானவர்கள் அழைத்து மிக அழகான ஒரு இருக்கிறார். அதுக்கும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம், தீன், ஷரியத், இஸ்லாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஒரு நாள் ஒரு அழகான கட்டிடத்தை ஒப்பிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள். மக்கள் எல்லோரும் அந்த கட்டிடத்தை பார்ப்பதற்காக வேண்டி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTVயின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.